பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இரவு 12 மணிக்கு தன் பிஏவை கூப்பிட்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை போனில் தொடர்பு கொள்ள செய்து உடனே கூப்பிட சொன்னாராம். அவரும் பேசினார். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 நாட்கள் மாவட்டத்தை பார்வையிட்டு அன்று இரவு ஓய்வெடுப்பதற்கு முன் தன் செக்யூரிட்டியிடம் எந்த போன் வந்தாலும் காலை 6 மணிக்கு பேச சொல் என்று பொதுவாக சொல்லிவிட்டார். எனவே முதலமைச்சர் பிஏ போன் செய்த போது காலை 6 மணிக்கு பேசுங்கள் என்று சொல்லி வைத்து விட்டான். இதை பிஏ முதலமைச்சர் பெருந்தலைவரிடம் சொன்னார். சிஎம் பிஏ பேசுகிறேன் என்று சொல் என்று மீண்டும் சொல்ல சொன்னார். அவரும் அப்படியே போனில் பேசினார். செக்யூரிட்டி யாரா இருந்தா என்ன சார், எங்க ஐயா கிட்ட காலையில் பேசுங்க என்ற அதே பதிலை சொல்லி போனை வைத்து விட்டான். காலை 6 மணிக்கு எழுந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் செக்யூரிட்டி பார்த்து போன் ஏதாவது வந்ததா என்று கேட்டார். ஐயா, இரவு 12 மணிக்கு சிஎம் பிஏன்னு சொல்லி ஒருவர் போன் பண்ணி உங்களை வர சொன்னார். நான் தான் காலையில் பேசுங்கன்னு சொல்லிட்டேன். அடப்பாவி, உடனே என்ன எழுப்பக்கூடாதா? இப்ப நான் என்ன செய்வேன் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பதறி போயிருந்த அதே நேரம் சிஎம் பிஏ போன் செய்தார். சார், உங்களையும் உங்கள் செக்யூரிட்டியும் உடனே சிஎம் வர சொன்னார் என்றார். என்ன நடக்க போகிறதோ, டிரான்ஸ்பரோ சஸ்பெண்ட் ஆர்டரோ? இருவரும் ஜீப்பில் கலக்கத்துடன் போய் பெருந்தலைவர் அவர்களை சந்தித்தனர். இவன் தான் உங்க செக்யூரிட்டியா என்று பெருந்தலைவர் கேட்டார். ஆமாங்க என்று பவ்யமாக பதிலளித்தார் கலெக்டர். இவன் இன்றையிலிருந்து எனக்கு செக்யூரிட்டியா வேலைக்கு இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார் பெருந்தலைவர். கடமை உணர்வு மிகுந்த காவலன் மீது பெருந்தலைவர் காட்டிய கண்ணிய மிகுந்த செயலை எண்ணி வியந்தார் மாவட்ட கலெக்டர்.